ஒவ்வொருவரால் செயல்படுத்தக்கூடிய ஒரு எஃபோர்ட் என்பதுதான் எனர்ஜி. அதாவது தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பது எனர்ஜி. ஆனால் இன்று நாம் தமிழ்நாட்டில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே சினர்ஜி என்ற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கோம். சினர்ஜி என்பது சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு டீம் எஃபோர்ட், நம் அனைவரும் இணைந்து செயல்படுத்தக்கூடியதுதான் ஒரு சினர்ஜி. இந்த சினர்ஜி கட்டமைப்பை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண டாக்டர் சக்திவேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த சினர்ஜி டீம் மூலமாக, இந்த சினர்ஜி எம்சிசி மெட்டா மூலமாக நாம் வாரந்தோறும் தினந்தோறும் நம்முடைய நாலேஜை கூர்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு வாரமும் நம்மிடம் வந்து நமக்கு ஒரு சிறப்பான பயிற்சி முகாமை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சீசன்ட் ட்ரெய்னர் என்று சொல்லக்கூடிய லீடர்ஷிப், கம்யூனிகேஷன் அண்ட் பிரசன்டேஷன் கோச் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பயிற்சி ஃபீல்டில் மோர் தென் 15 இயர்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட் கோச்சாக இருக்கக்கூடிய நம் அனைவரும் எப்பொழுதும் கூர்ந்து கவனித்து அவரிடம் நிறைய காரியங்களை வாரம் வாரம் படித்து, நமக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய சில சொற்பொழிகள் மற்றும் சிறந்த கருத்துக்களை இன்று நாம் ஆவலுடன் கேட்கவிருக்கிறோம். அவர் எடுத்த டாபிக் இன்று மொமெண்டம் பில்டிங் சிஸ்டம், த நீட் ஆஃப் தி ஆர் ஃபார் சினர்ஜி டீம் என்று சொல்லக்கூடிய வகையில் மொமெண்டம் பில்டிங் சிஸ்டம். ஸோ அதை பற்றி நம்மளிடம் இப்பொழுது அவர் அடுத்த ஒரு 25-30 நிமிடம் நம்மிடம் சிறப்பாக எடுத்துரைக்கப் போகிறார். ஸோ ஆகவே நம்ம குழுவின் சார்பாக அவர்களை இந்த மீட்டிங்கில் ஒரு ஸ்பெஷல் வெல்கமுடன் அவர்களிடம் இந்த ட்ரைனிங் செஷனை ஒப்படைக்கிறேன். ஓவர் டு மிஸ்டர் ஷிவ் கணேஷ் சார். Thank you, Sushil sir, and thank you, Dr. Shaktivel sir, for the wonderful start of Saturday morning. And also congratulations to all the winners, and also congratulations to all the participation. ஏன்னா பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் வந்து வின்னர்ஸ்னு ஒருத்தர் இருக்க முடியும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. அண்ட் வின் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு my wishes. And என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருந்தா just type C in the chat box. என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருந்தா just type C in the chat box. Yes, thank you all. Thank you so much. ஓகே, என்னோட செஷனோட பேரே மொமெண்டம் பில்டிங் சிஸ்டம் ஃபார் டெய்லி ஆக்ஷன் டு மந்த்லி இன்கம். ஸோ மொமெண்டம்னா என்ன, அது எப்படி வந்து கன்சிஸ்டண்டாக கொண்டு போகிறது, அதே மாதிரி நம்மளோட ஏர்னிங்கும் கன்சிஸ்டண்டாக கொண்டு வரது, இந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நெயில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து மோர் லைக் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு செஷன். எங்கே நான் நிறைய பேச போகிறதுல நிறைய விஷயம் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. எங்கே நான் நல்லா பண்ணியிருக்கேன், எங்கே நான் இம்ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக எனக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அது எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து ஒரு விஷயம் ஐ கேன் ப்ராமிஸ், இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா ஃபார் ஷூர் உங்களோட இன்கம் கன்சிஸ்டண்டா இருக்க போகுது. அண்ட் அந்த விஷயத்தை மட்டும் ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை கொண்டு வரும் இஃப் யூ அப்ளை இட். ஸோ எத்தனை பேருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், ஜஸ்ட் டைப் T in the chat box. Thank you all. Thank you. ஸோ இன்னையோட செஷன் நம்ம அடுத்த ஒரு 30 minutes நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே இந்த மீட்டிங்கோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் மார்னிங் எல்லாரும் எழுதிட்டீங்க. இது எமோஷனல் வேக்கப், என்னடா இது ஸ்டைல புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ அது வந்து டெஃபினட்டா வந்து நீங்க எங்க இருக்கீங்க ஃப்ளை ஒன்ல, எங்க இருந்து எங்க போகணும்னு ஒரு வேக்கப் கால் டெஃபினட்டா அது கொடுக்க போகுது. ரெண்டாவது வந்து யாராலும் நம்ம டெய்லி மிரரை பார்ப்போம். மிரரை பார்த்து நம்மளோட ஃபேஸை க்ரீம் போடுறது, பவுடர் போடுறது, இல்லை வந்து தலை வாரது, இதுக்காக தான் பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு ரியாலிட்டி மிரர் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி வந்து ஃப்ளை ஒன்ல நம்ம என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஒரு எக்ஸசைஸ் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிஃப்ளெக்ஷனா இருக்கும் வேர் யூ ஸ்டாண்ட்.
தென் இந்த மூமெண்டம் அடிக்கடி பேசுறாங்க. இந்த மூமெண்டம் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்முலா வந்து we are going to see. அண்ட் ஃபோர்த் வந்து ஐடென்டிட்டி ஷிஃப்ட். என்னன்னா வந்து நிறைய பேருக்கு ஏர்ன் பண்ணணும் ஒரு டிசைர் இருக்கும், ஒரு கோல் இருக்கும், ஒரு ஆம்பிஷன் இருக்கும். பட் ஆனா அதுக்கான விஷயமா அவங்கள மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பேர். ஓகேங்களா? அது எங்க இருந்து மாறணும்னா உள்ள இருந்து மாறணும். அந்த உள்ள இருந்து மாறுறது எப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப வந்து ஒரு ப்ரூவன் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நம்ம அதை பார்க்க போறோம். த லாஸ்ட் ஒன் இஸ் கமிட்மெண்ட். ஓகேங்களா? அடிக்கடி வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், டாக்டர் சக்திவேல் சார் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை கமிட்மெண்ட். இந்த கமிட்மெண்ட் ஒரு ரிச்சுவலா எப்படி வந்து காலைல எழுந்த உடனே நம்ம பல் துறக்கிறோமோ அந்த மாதிரி வந்து ஒரு ரிச்சுவலா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 5ல எந்த ஒரு விஷயம் நான் சொன்ன உடனே உங்க மைண்ட் ஸ்பார்க் ஆச்சு, அந்த நம்பரை மட்டும் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த 5 விஷயம் நான் சொல்லும் போது, எந்த ஒரு விஷயம் சொல்லும் போது 1, 2, 3, 4, 5 அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்க. எது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுத்தது. தேங்க்யூ ஷா சார். ஓகே. அதே மாதிரி வந்து லைக் இன்னையோட மீட்டிங்கோட லிங்க் வந்து குரூப்ல இன்னொரு தடவை நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சில மெசேஜ் வந்ததுனால வந்து அந்த ஜூமோட லிங்க், ஜூமோட மீட்டிங் கூட மறந்துருக்கலாம். இன்னொரு தடவை குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ யாருன்னா பார்த்தாங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் செஷன் 42 இருந்தாங்க. ஓகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஐ சி ஒன்லி 2 or 3 people ஆர் வந்து தான் நீங்க டைப் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் தட் 28 people in the room, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அட்லீஸ்ட் ஒரு 20 ரெஸ்பான்சஸ் நான் எதிர்பார்க்குறேன். நீங்க இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தான் எனக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கும். இல்லைன்னா வந்து நான் மட்டும் கேமரா பார்த்து பேசுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ பார்ட்டிசிபேட் இன் த சாட் பாக்ஸ். தேங்க்யூ ராமசாமி சார். தேங்க்யூ. ஓகே. இந்த எமோஷனல் வேக்கப்னா என்ன? எமோஷன்றது தான் வந்து நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி இருக்குன்னா வந்து திங்க் பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஃபீலிங் இருந்ததுன்னா அந்த எனர்ஜி வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த ஆக்ஷன் வந்து நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஃப்ளைன்ல சூப்பரா பண்ணணும்னு ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த ஆஸ்பெக்ட் வந்து ஃபீலிங்கா ஸ்ட்ராங்கா கன்வெர்ட் ஆகி ஒரு ஆக்ஷன் ஒரு இடத்துல வரும்போது தான் வந்து வி ஆர் ஸ்டக். ஸோ அடுத்து நான் கேட்கக்கூடிய 2 கேள்விகள் வந்து ரொம்ப சின்சியரான கேள்விகள். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து அந்த கேள்வியை கேட்க போறேன். ஓகேங்களா? அதுக்கு உங்களோட பார்ட்டிசிபேஷனும் தேவை. ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகே. ஸோ நீங்க வந்து ஃப்ளை ஒன்ல எஸ் ஐம் வெரி சீரியஸ், ஐ வாண்ட் டு மேக் மோர் மணி, அதே சமயம் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர், ஐ வாண்ட் டு டெவலப் மை நெட்ஒர்க், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சீரியஸா இருந்தீங்கன்னா உங்க கேமரா ஆன் பண்ணிட்டு இந்த செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ஐ நோ இட் ரைட் நவ் எத்தனை பேர் வந்து நீங்க சின்சியரா ஒரு வேலையில இருக்கீங்கன்னு. ஓகே. தமிழ் அழகான ஒரு திருக்குறள் இருக்கு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்து. அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தை யார் உயர்வா நினைக்கிறாங்களோ டெஃபினட்டா அவங்க அடைஞ்சிருவாங்க. ஓகே. அவங்க அதை ரியாலிட்டியில அடையலாம் கூட அடைஞ்ச மாதிரிதான் திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ அதால வந்து நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கீன்ற ஒரு விஷயத்த இப்போ தெரிஞ்சோம். எத்தனை பேர் கேமரா அட்டென்ட் பண்ணி நீங்க வந்து அட்டென்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு. ஓகே. ஸோ எத்தனை பேர் ஓகே நீங்க ஒரு இன்கம் இப்போதைக்கு ஜென்ரேட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? இல்ல ஜென்ரேட் பண்ண போறீங்க ஃப்ளை ஒன் மூலமா. ஸோ இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சுன்னா எஸ் டைப் பண்ணுங்க. ஆல்ரெடி கெட்டிங் இட். ஒரு 20,000 வாங்கிட்டு இருக்கேன், 21,000 வந்து இருக்கு மந்த்லி, இல்லை 25 வரணும், இல்லை 50,000 வரணும், இல்லை 1 lakh வரணும், அந்த எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரணும்னு எத்தனை பேர் ஆசை? ஜஸ்ட் டைப் எஸ் இந்த சாட் பாக்ஸ். தேங்க்யூ. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணா வந்து வி ஷுட் ஹேவ் அ ஃபோக்கஸ்ட் அவர். அதே மாதிரி வந்து இன்கம்க்கான ஒரு டிசிப்ளின் இருக்கணும்.
எல்லாருக்குமே வந்து விராட் கோலி எல்லாருக்குமே தெரியும். நோபடி சேஸ் ஐ டோன்ட் டோன்ட் இன்னைக்கு வேர்ல்ட்ல வந்து கிரிக்கெட் ஒரு அடுத்த லெவல் கொண்டு போனது ஆஃப்டர் சச்சின் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. அவரோட வாழ்க்கையில அவர் பண்ண ரொம்ப 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 செமையான விஷயம் என்னன்னா வந்து டிசிப்ளின். டிசிப்ளின்றது என்னன்னா வந்து ஓகே 5 நாள் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்கன்னா காலைல 5 மணிக்கு எழுந்து போயிட்டு யோகா பண்றதுல இருந்து அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஜிம்ல வந்து ட்ரைன் பண்றதுல இருந்து அதுக்கப்புறம் மார்னிங் 9 to 6 9 to சிவ் 5 சார் சாரி டு சிவ் சார் ம், சாரி டு டிஸ்டர்ப் யூ. ம், ம், ஒன் செகண்ட், ஒரே சின்ன ம், அனௌன்ஸ்மெண்ட். ம். லீடர்ஸ் நம்மளுடைய வெல்னஸ் பிளஸ் அனௌன்ஸ்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த இந்த மீட்டிங்கோட லிங்க் போட்டிருக்கேன். நீங்க சூப்பரான டாபிக், யாரும் மிஸ் பண்ண வேணாம். அந்த லிங்க் எடுத்துட்டு அப்படியே கையோட ஒரு 30 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. குயிக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல உங்க கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு 30 செகண்ட் சார், சாரி. No problem, no problem, no problem. இந்த லிங்க் இந்த வெல்னஸ் குரூப்ல போட்டிருக்கேன். அந்த குரூப் அந்த லிங்க் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும். Over to you, sir. Thank you. Thank you, sir. Thank you. ஸோ விராட் கோலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த 5 நாள் டெஸ்ட் விளையாடும் போது டெஸ்ட் விளையாடுறதே ரொம்ப டயர்டா ஆயிடும் பிளேயர்ஸ். ஆனா வந்து அவர் அதை விட்டுட்டு அது மட்டும் அதை விளையாடுறதை மட்டும் விட்டுட்டு காலையில எழுந்து ஜிம்முக்கு போறது, யோகா பண்றது, திருப்பி ஈவினிங் வந்து ஜிம்முக்கு வருது. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் டிசிப்ளின் வச்சதால தான் வந்து இன்னைக்கு வந்து கிங் ஆஃப் த கிரிக்கெட்ன்ற மாதிரி அவர் வந்திருக்காரு. அந்த டிசிப்ளின் யாரு ஒருத்தரோட வாழ்க்கையில கொண்டு வராங்களோ டெஃபினட்டா அவங்க சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டேன். நிறைய பேரை பார்த்துட்டேன், சக்சஸ்ஃபுல் பீப்புள், அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள். இத ஒரு சில பேர் நம்ம ஃபேமிலியே பாருங்களேன் செம்மையா இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஒரு சில பேர் நம்ம ஃபேமிலியில பாருங்களேன் செம்மையா வந்து லைக் படிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா வந்து செம்மையான ஒரு டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இருக்கு, இன்டெலிஜென்ட் இருக்கு, பட் நல்ல படிப்பு இருக்கு. இருந்தாலும் அவங்களோட இன்கம், அவங்களோட வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ரீசன் வந்து என்னன்னா வந்து அவங்க கிட்ட வந்து அந்த டிசிப்ளின் இருக்காது. அந்த டிசிப்ளின் யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணிக்கிறீங்க? அக்ரி பண்ணிக்க ஜஸ்ட் டைப் அக்ரி இந்த சாட் பாக்ஸ். எவன் அவனே அவனோட செயல்களை கண்டிக்கிறானோ, தப்பான செயல் கண்டிக்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேறும். நாட் ஓன்லி இந்த இண்டஸ்ட்ரி, நம்ம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எனி இண்டஸ்ட்ரி யூ டேக் இட், இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ், எனி திங் யூ நேம் இட், அந்த டிசிப்ளின் இருக்கவர் மட்டும்தான் வாழ்க்கையில சாதிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் எனக்குள்ள இருக்கா? அந்த ஒரு கேள்வி மட்டும் ஸ்ட்ராங்கா அவங்ககிட்ட கேட்டே இருக்கு. ஓகே, ஸோ சோஃபா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எமோஷனல் வேக்கப் ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட அந்த டிசிப்ளினோ ஃபோக்கஸ்டா வந்து நம்ம அந்த வேலை செய்யறோமா அப்படின்னு ஒரு வேக்கப் கால் தான். நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பீங்க, உங்களுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஓகேங்களா? எல்லாருக்கிட்டையும் நோட் பேட் பென் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இல்லைன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் மைண்ட்ல இந்த எக்ஸசைஸை ரன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களோட லெஃப்ட் சைட்ல, உங்க நோட் பேட்ல லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு என்ன இன்கம் இருந்து வரணும்னு ஒரு விஷயத்தை மட்டும் எழுதுங்களேன். மைட் பி யூ கேன் புட் இன் த சாட் பாக்ஸ். எனக்கு வந்து ஃபிளைட் ஒன்ல இருந்து ஓகே இந்த அளவுக்கு இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாட் பாக்ஸில் ப்ளீஸ் டைப் பண்ணு. to see please type it. So okay, super. 50K Sandana Krishnan sir, thank you. ஓகே, அந்த இன்கம் கோல் பக்கத்திலே வந்து உங்களோட டெய்லி அதுக்கான ஆக்ஷன் என்ன பண்றீங்கன்னு டைப் பண்ணுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்தான கிருஷ்ணன் 50K உங்களோட இன்கம் ஐஃபன் போட்டு அதுக்கு என்ன ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நாட் ஒன்லி சந்தான கிருஷ்ணன் சார், ஐ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு டூ திஸ். இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா, ஏன்னா வந்து இன்னைக்கு வி ஆர் அடல்ட், ஓகே 18 இயர்ஸ் அபோவ். ஏன் இதை சொல்றேன்னா 18 இயர்ஸ் அபோவ் வரும்போது வி ஸ்டார்ட் ஏர்னிங் இட், வி ஸ்டார்ட் டேக்கிங் டிசிஷன் ஃபார் அவர் செல்ஃப். இங்க இருக்கவங்க ஆல் ஆஃப் அஸ் மோர் தென் 25 அந்த ஏஜ் குரூப்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்ப நம்ம வாழ்க்கைக்கான முடிவுகள் நம்ம தான் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சின்சியரா பண்ணுங்களேன். ஓகே, ஸோ என்னோட இன்கம் இவ்வளவு வேணும், அதுக்கு நான் டெய்லி என்ன பண்றேன், இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஆனஸ்டா இதுல டைப் பண்ணுங்க.
இந்த எக்ஸசைஸ், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஓகேங்களா, உங்களை மாற்றுறதுக்கான டிரான்ஸ்மிஷன் கொண்டு வரதுக்கான ஒரு செஷன். இதுல வந்து இவங்க தப்பா நினைச்சுவாங்க, அவங்க தப்பா நினைச்சுவாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் இதுக்குள்ள எதுக்கும் போகாது. யாரு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முழுமையா தங்களை அர்ப்பணித்து கொள்கிறார்களோ அவங்க தான் அந்த ட்ரைனிங்கை மாஸ்டர் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வெளியே வருவாங்க. ஸோ இங்க வந்து தப்பு ரைட்டே கிடையாது ஓகேங்களா. பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, என்னோட இன்கம் கோல் மாசத்துக்கு 50,000 ரூபாய். அதுக்கு நான் டெய்லியும் வந்து ஒரு 1-to-1 பண்றேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அது டைப் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ. ஸோ 3 lakhs per month. எத்தனை கால்ஸ், எத்தனை அப்பாயிண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா டெய்லி நீங்க பண்றீங்கன்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எஸ், டைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு கொஞ்சம் பாருங்களேன். ஓகே, நோட்ல எழுதுனா இன்னும் கொஞ்சம் அது சூப்பரா இந்த எக்ஸசைஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, இன்கம் கோல் 50,000 ரூபாய். அதுக்கு டெய்லி வந்து நான் ஒரு 1-to-1 பண்றேன். பட் ஆனால் டெய்லி கன்சிஸ்டா பண்ணல. மைட் பி 7 டேஸ்ல 3 டேஸ் தான் பண்றேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆக்ஷன் கம்மியா இருக்கு, உங்க கோல் பெருசா இருக்கு. 1,00,00,000 ரூபாய் ஏர்ன் பண்ணணும். பட் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1-to-1 கூட பண்ணல. இல்ல வந்து நான் 2 1-to-1 தான் பண்றேன். ஓகே, இல்ல நான் வந்து 10 1-to-1 பண்றேன். ஓகே, என்னது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட ஆக்ஷன் கம்மியா இருக்கு, கோல்ஸ் பெரியா இருக்கு. அப்ப என்ன ஆகுனா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கும், மோட்டிவேஷனே இருக்காது. அப்ப என்ன ஆகுனா ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கும், மோட்டிவேஷன் கம்மியா இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா வந்து டிரான்ஸ்மிஷன் எப்போ ஆகும்னா, அது கோலுக்கு ஈக்குவலா ஆக்ஷன் இருந்தா மட்டும்தான் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். கைஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அந்த கோலுக்கு ஈக்குவலா ஆக்ஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க எழுதுற அந்த 50,000மோ 20,000மோ 50,000மோ 60,000மோ 1,00,000 ரூபாவோ 1,00,00,000 ரூபாவோ உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ யூ டெல் மீ, உங்க ஆக்ஷனும் உங்க கோலும் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகுதா எம்னு டைப் பண்ணுங்க. மேட்ச் ஆகலைன்னா நோன்னு டைப் பண்ணுங்க. நான் டெய்லி பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் ஓகே ஓகே டெய்லி எனக்கு வந்து மாசத்துக்கு 3,00,00,000 ரூபாய் வேணும், இல்ல 1,00,00,000 ரூபாய் வேணும், இல்ல 50,00,000 ரூபாய் வேணும், இல்ல 1,00,00,000 ரூபாய் வேணும். அந்த இன்கம்க்கு நான் டெய்லி பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் மேட்ச் ஆகுதா இல்லையா? தட்ஸ் இட். ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த மேட்ச் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்? அது மேட்ச் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்? Recording in progress. சுஷில் சார், ஒரு சின்ன ஹெல்ப். ஐ ஜாயின் மை மொபைல் ஃபோன். அதுக்கும் நீங்க வந்து கொஞ்சம் என்ன ஹோஸ்ட் ஆக்கினா நல்லா இருக்கும் சுஷில் சார். இன்னொரு STK இருக்கும். யூ கேன். யா, தேங்க்யூ. ஓகே 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 டன்.
Guys done? So இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணல இருந்து வாட் யூ ஃபெல்ட், இந்த சின்ன எக்ஸசைஸ்ல இருந்து வாட் யூ ஃபெல்ட், வாட் யூ அண்டர்ஸ்டுட் அபவுட் யுவர் செல்ஃப். Just you can unmute and share one or two people. You can unmute and share. Sorry. Thank you so much. Okay. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரிஞ்சா ஜஸ்ட் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லைட் இஷ்யூஸ் இருக்கு. ஓகே. நவ் தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஆக்ஷன்ஸும் நம்ம கோல்ஸும் ஓகேங்களா கிளியரா இருக்கா? எஸ் சுஷில் சார், என்னோட ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கான்னு ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா என்னால மொபைல லாகின் பண்ணதால கிளியரா பார்க்க முடியல. Yes, sir. Your audio and video is perfect. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஓகே, நம்மளோட ஆக்ஷன்ஸும் கோல்ஸும் கிளியரா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ லெட்ஸ் கோ அண்ட் சி ஹவு டு பில்ட் திஸ் மூமெண்டம். ஓகேங்களா, இந்த மூமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா லைக் டெய்லி ப்ராஸ்பெக்டிங். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது நிறைய பேர் நிறைய விதத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அந்த டெய்லி ப்ராஸ்பெக்டிங்க நம்ம பண்றோமா? எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் டைப் இந்த சாட் பாக்ஸ். Thank you so much for the participation. Thanks a lot. So, அப்போ ஓகே, தேங்க்யூ ஆல். இப்போ இந்த டெய்லி ஆக்ஷன் தான் என்னன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் நம்மளுக்குள்ள கொண்டு வரும். ஸோ டெய்லி எஃபர்ட் தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரும்.
ஸோ இப்போ இந்த மூமெண்ட்டுக்குமான ஃபார்முலா பார்த்தலாம், விச் இஸ் கால் 3 into 3 into 3. ஓகே, 3 நியூ ப்ராஸ்பெக்ட், 3 ஃபாலோ, 3 பீப்புளுக்கு நம்மளோட ப்ராடக்டை எக்ஸ்போஸ் பண்றோமா, இதுதான் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ 3 ப்ராஸ்பெக்ட், 3 ஃபாலோஅப்ஸ் அண்ட் 3 எக்ஸ்போஷர். எஸ். ஸோ இந்த மூமெண்டம் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபார்மேட் என்னன்னா வந்து 3 into 3 into 3. Could you type that in the chat box? Could you type that in the chat box? Okay, and I had to see that chat box. 3 into 3 into 3. That is called momentum creating activation formula. Okay, அப்படின்னா என்னன்னா 3 நியூ ப்ராஸ்பெக்ட், 3 ஃபாலோஅப்ஸ், 3 பேருக்கு ப்ராடக்டை எக்ஸ்போஸ் பண்றது. தட்ஸ் இட். ஓகே, இப்போ இவ்வளவுதானா, இதை பண்ணிட்டுனா வந்து என்னால வந்து அந்த இன்கம் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓகே, டெஃபினட்டா வந்து எஸ்ன்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நம்ம லைஃப்ல எல்லா விஷயத்தையும் நம்ம சிம்பிளா வச்சுட்டோம்னா, டெஃபினட்டா நம்ம ஈஸியா பண்ண முடியும். எப்ப நம்ம ஒரு விஷயத்த நிறைய பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் நிறைய விஷயம் நம்ம பண்றதே கிடையாது. ஓகே, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அமேசான் பாருங்க. அமேசான் நீங்க பாத்தீங்கன்னா மொபைல் ஓபன் பண்ணி, ஆப் ஓபன் பண்ணி, வாட் எவர் தட் யூ வாண்ட் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு கிளிக் தான். ஆர்டர் பண்ணீங்கன்னா ஓகே, அடுத்த ஃபியூ டேஸ்ல வந்து உங்க வீட்டுக்கே வந்துடும். எவ்வளவு ஈஸியா ஒரு விஷயத்த வச்சுட்டாங்க. அந்த ஒரு ரீசன் தான் வந்து இ-காமர்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்பர் 1 இத்தனை வருஷமா கொடி கட்டி பறக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் காப்பி பண்ணி அதை கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்கள மாதிரி பண்ண முடியல. அப்போ உங்க வாழ்க்கையில, ஓகேங்களா, உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் ஈஸியா பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஈஸியா கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களால பண்ண முடியும். கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்றதுக்கு பதிலா ஈஸியா அந்த விஷயத்த நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களால பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஃபிளைவர்ல வந்து ஐ வாண்ட் ஜென்ரேட் இவ்வளோ இன்கம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருக்கும். அந்த இடத்துல ஓகேங்களா, அதுக்கு அந்த இன்கம் கொண்டு வரதுக்கு நான் இந்தந்த விஷயங்கள் சிம்பிளிஃபைடா ஈஸியா எனக்கு பண்ற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன்னா இட் பிகம் சோ ஈஸி. புதுசா நியூ ப்ராஸ்பெக்ட பாக்குறது, புதுசா நியூ ப்ராஸ்பெக்ட பாக்குறது, 3 ஃபாலோஅப் அண்ட் 3 ப்ராடக்ட் எக்ஸ்போஷர். இதை மட்டும் நம்ம பண்ணிட்டாலே, ஓகேங்களா, இதை மட்டும் நம்ம பண்ணிட்டாலே வாட் ஹேப்பன்ஸ், நம்மளுக்கு இட் பிகம் சோ ஈஸி. எத்தனை பேரு இதை அக்ரி பண்ணிக்கிறீங்க? ஒரு விஷயத்த நான் ஈஸியா வச்சுக்கினா என்னால பண்ண முடியும், கஷ்டமா வச்சுனால பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு வந்து ஹார்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஹார்டா பண்ணா எஸ் டைப் பண்ணுங்க, ஈஸியா பண்ணா ஈன் டைப் பண்ணுங்க. ஓகே, இங்க இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஓகே இதை ஃபுல் டைமா எடுத்து பண்ணலாம். இங்க இருக்கவங்க ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு பர்சனல் பிசினஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, அதுல வந்து ஒரு 9 to மார்னிங் 10 o'clock பண்ணீங்கன்னா அதுலயே வந்து 6 o'clock வரைக்கும் வேலை போயிடுது. அப்போ ஈவினிங் எனக்கு பிடிச்ச டைம்ல தான் வந்து என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில சுச்சுவேஷன் ஒரு சில பேர் இருப்பீங்க. சுதீந்திரா சொல்ல போய் விஷயம் என்னன்னா வந்து லைக் 3 hours ஃபோக்கஸ்டா ஒரு விஷயம் பண்ணா நீங்க வந்து லைக் இதை வந்து ஃபுல் டைம் பண்ணா கூட ஃபுல் டைம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கான பெனிஃபிட்ஸ் உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதனால வந்து ஓகே, சோ உங்களோட விஷயத்த புதுசா 3 பேரை பார்க்கணும். நானு புதுசா 3 பேரை பார்க்கணும், புதுசா 3 பேருக்கு ப்ராடக்டை எக்ஸ்போஸ் பண்ணணும், புது ஃபாலோ 3 பேர் பண்ணணும். தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ். இத ஒருத்தர் யாரு பண்றாரோ ஃபார் ஷுவர் டெஃபினட்டா அவரால வந்து அந்த மூமெண்டம் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த ஃபார்முலா சோ ஈஸி. ஓகே, நீங்க இந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓகே 2 பேர் வந்து இந்த நெட்வொர்க்ல உள்ள வருவாங்க. ஒருத்தர் பார்த்தாங்கன்னா ஓகே ப்ராடக்ட் என்ன பார்க்கலாம், கம்பெனி என்ன பார்க்கலாம், ரைட் டைம் வரட்டும், ரைட் மூட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் எல்லாமே பண்ணலாம்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருப்பார். இன்னொருத்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து வந்தவுடனே எஸ் இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு தாட் வந்தவுடனே அடுத்தது கெட் இன்டு ஆக்ஷன். ஆக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய இன்கம்ல இருப்பாங்க. இவரு இன்னும் அப்படியே தான் இருப்பார்.
ஸோ அதுக்கான விஷயங்களை யாரு டெய்லி பண்றாங்களோ அவங்க தான் சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. எனக்கு வேணும் ஆனா நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் மைண்ட் செட்ல இருக்காங்க. எனக்கு வேணும் பட் ஐம் நாட் ரெடி டு டூ எனிதிங். ஓகே, அப்ப என்ன ஆகுது, அது வந்து பகல் கனவு மாதிரி அவங்களுக்கு ஆயிருது. நிறைய வேணும் ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மனநிலை இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களால சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. எனக்கு வேணும், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது நான் ரெடி. அந்த ஆக்ஷனை சிம்பிளிஃபைடா தான் வந்து நான் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, சிம்பிளிஃபைடா நீங்க பண்ணும்போது ஃபார் ஷூர் உங்களால வந்து ஈஸியா வந்து உங்களோட இன்கம் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சோ ஃபார் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஜஸ்ட் லைக் யூஸ்ஃபுல் இந்த சாட் பாக்ஸ். சோ ஃபார் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஜஸ்ட் லைக் யூஸ்ஃபுல் இந்த சாட் பாக்ஸ். தேங்க்யூ சந்தான கிருஷ்ணன் சார். So I would like to see everybody's participating it. ஏன்னா பார்ட்டிசிபேஷன் தான் வந்து ஓகே லேர்னிங் வந்து முழுசா கொண்டு வரும் உங்களுக்குள்ள. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஓகே, எனக்கு வந்து இப்போ எலெக்ஷன்ஸ் வருது. நிறைய பேர் வந்து லைக் எம்எல்ஏ கேண்டிடேட் கூட சில பேர் நிற்பாங்க. ஓகே, நின்று அதை உழைச்சி வெற்றி பெற்றாதான் எம்எல்ஏ அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த எம்எல்ஏ அந்த சீட்டை வாங்கிட்டு நிக்கிறதுக்கு இன்னில இருந்தே நான் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து ஒர்க் பண்றவங்க தான் ரொம்ப ஃபாஸ்டா வந்து எம்எல்ஏ ஆவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள்ள மாறணும், அப்பதான் வெளியே அது மாறும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து 1 lakh rupees ஏர்ன் பண்ணோம் இல்ல 50 lakhs rupees ஏர்ன் பண்ணனா ஓகே, இது இருக்கு உள்ளுக்குள்ள அந்த 1 lakh ஏர்ன் பண்ணக்கூடிய பர்சனா நீங்க இருக்கீங்க, அங்கதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. அந்த இதுல நிறைய பேர் வந்து மிஸ் பண்றாங்க. ஓகே, அதுக்குதான் வந்து there is a beautiful concept called identity shift. ஓகேங்களா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக் which is written by ஜேம்ஸ் கிளியர். இது வந்து பல கோடி மக்கள் வாங்கி படிச்சிருக்காங்க. ஸோ இந்த புக்கை யாருன்னா படிச்சிருக்கீங்களா, இந்த புக்கை பத்தி கேள்விப்பட்டிருந்தா just type get in the chat box. Just type yes in the chat box. இந்த புக்கை நீங்க படிச்சிருக்கீங்க இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த புக்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம ஐடென்டிட்டி எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் பீப்புள் ஃபோக்கஸ் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வாண்ட் டு லூஸ் 10 kg ப்ராசஸ் வந்து ஐ கோ டு ஜிம் 5 days ப்ராசஸ் வச்சுப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்களால அதை பண்ணிருக்க முடியாது. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்க உள்ளுக்குள்ள என்ன ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுவோம் அதை கிரியேட் பண்றது இல்லை. ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்றாருன்னா ஐம் ஹெல்த்தி பர்சன் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி வரும்போது உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப நேச்சுரலா ஈஸியா வந்துருது. யூ டோன்ட் ஹாவ் டு ஃபோர்ஸ் ஹேபிட், யூ பிகம் த பர்சன் ஹூ டஸ் தம். அப்போ எனக்கு என்ன வேணும்ன்ற ஒரு ஷிஃப்ட் என் மைண்ட்ல நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ஆக்ஷன் எடுப்பேன். நிறைய பேர் வந்து இந்த ஃபிளை ஒன்குள்ள வந்துட்டு நிறைய பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன் அவங்களால பண்ண முடியலன்னா அந்த ஐடென்டிட்டியா அவங்க மாறல. அதுதான் ரீசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் வந்து எனக்கு வந்து மந்த்லி இவ்வளவு வேணும் டார்கெட் செட் பண்ணுவாங்க. நான் வந்து லைக் வாரம் சக்திவேல் சார் வந்து ஸ்லைட் போட்டு தாங்கும்போது இதுல நான் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைப்பாங்க. என்னோட மந்த்லி கோல் இதுவா இருக்கும்னு நினைப்பாங்க. பட் ஆனா அது ஏன் நடக்கல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான ஐடென்டிட்டியா நீங்க மாறல. அதே ஓல்டு பிஹேவியர், அதே ஓல்டு திங்கிங், அதே ஓல்டு ரிசல்ட், அதே ஓல்டு ஆக்ஷன்ஸ். அப்ப என்ன ஆகுது, ஓல்டு ஐடென்டிட்டி ஈக்குவல் டு ஓல்டு இன்கம். ஸோ உங்களோட நியூ இன்கம் வரணும்னா ஓகேங்களா, யூ ஹாவ் டு கிரியேட் சம்திங் நியூ. உங்க ஐடென்டிட்டி மாறணும். ஐடென்டிட்டினா என்னன்னா வந்து உள்ளுக்குள்ள நீங்க உங்களை பத்தின என்ன விஷயம் நினைக்கிறீங்க அதுதான். அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்கலன்னா இந்த விஷயம் மாறாது. ஓகே, அதுக்கு என்ன சொல்றேன்னா ஒரு 3 லேயர் இருக்கு. ஓகேங்களா, அவுட்கம், ப்ராசஸ், ஐடென்டிட்டி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வாட் யூ வாண்ட் அண்ட் வாட் யூ டூ அண்ட் வாட் யூ பிலீவ் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த 3ம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கான விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும், உங்களோட இன்கம் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஆல் ஆஃப் யூ டைப் OPI. That means outcome, process, identity. Just type in the chat box OPI. Just type OPI in the chat box. Thank you, Durai sir. Thank you, Unlimited Blessing. Thank you, Susan sir. I see only 3 people. The more and more you participate, the more and more you learn. Thank you, Sandana Kishan sir. Thank you, Ramasamy sir. Thank you so much. So let's change it. Okay. The first vision என்ன வந்து like I want 20,000 per month. Okay, which is focused on result. ரெண்டாவது என்னன்னா வந்து process. I will prospect daily. Okay, இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா I will do 3 into 3. I will follow 3 into 3 into 3 formula.
ஓகே. நம்பர் 3 என்னன்னா வந்து ஐடென்டிட்டி லேயர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஐ எம் டிசிப்ளின்ட் ஃப்ளை ஒன் லீடர். ஓகே, இது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அப்போ இந்த கம்பைன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா வந்து ஐ எம் டிசிப்ளின்ட் ஃப்ளை ஒன் லீடர், தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. அது ஃபர்ஸ்டா இருக்கணும். who does 3 who follows 3 into 3 into 3 formula every day to generate 50,000 rupees monthly. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பர்சனாலிட்டியா இருக்கணும் அதை நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எழுதணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா நம்மளோட ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மந்த் நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணணும்னு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கான ஐடென்டிட்டியா நம்ம மாறிருக்கமான ஒரு கொஸ்டின் நம்ம வந்து கேட்கறது இல்லை, அது பண்றதும் இல்லை. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஐடென்டிட்டி. ஐ எம் டிசிப்ளின்ட் ஆர் மைட் பி ஐ எம் கிரேட்டஸ்ட் லீடர். ஓகே, அண்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க என்னவா மாறினா இந்த இன்கம் மாறும் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க சாட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ஓகே, ஐ எம் டிசிப்ளின்ட் ஃப்ளை ஒன் லீடர் அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நீங்க என்ன ஐடென்டிட்டியா மாறணும். ஓகே, அந்த 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்றதுக்கு என்ன ஐடென்டிட்டி நீங்க கொண்டு வரணும் அதை ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்முலா டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஐடென்டிட்டி மட்டும் டைப் பண்ணுங்க. சொல்றது புரியுதுங்களா? ஓகே, உங்க ஐடென்டிட்டியே டைப் பண்ணுங்க. ஐ எம் டிசிப்ளின்ட் ஃப்ளை ஒன் லீடர், இல்ல ஐ எம் எனர்ஜெட்டிக் ஆர் ஐ எம் டூவர். என்ன ஐடென்டிட்டி? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 10 கிலோ கம்மி பண்ணணும். ஓகே, அதுன்றது ரிசல்ட். அதுக்கு என்ன ஐடென்டிட்டி நான் கொண்டு வரணும்? ஐம் ஹெல்த்தி பர்சன். ஐம் ஹெல்த்தி பர்சன், அதுதான் ஐடென்டிட்டி. ஓகே, சுசிஷா, இஸ் தட் கிளியர்? Yes, sir. It's quite clear. Excellent. It's clear. Yes, I'm a consistent leader. Excellent. I'm a committed fly one wellness leader. Excellent. Okay, இந்த ஐடென்டிட்டி எழுதிங்களா? தென் அதுக்கப்புறம் உங்க ப்ராசஸ் என்ன? 3 into I'm a committed fly wellness leader, committed following 3 into 3 into 3 momentum activation formula. By doing that, I'm earning 1 lakh rupees per month. Okay, only 2 people have written it. Please, all of you write this. இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் நீங்க எழுதி இந்த பர்சனா நீங்க மாறும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஃபார் ஷூர் வெளியே இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எழுதுங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸ் எழுதுங்க, அதுக்கப்புறம் வாட் யூ வாண்ட் இந்த இன்கம் எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுன்னா ஜஸ்ட் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எஸ், நிறைய பேர் டைப் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் கமிட்டட் ஃப்ளை ஒன் வெல்னஸ் லீடர் following 3 into 3 into 3 into 3 movement activation formula. By doing that, I'm earning so much. I'm a consistent leader. Okay, like Sandhanakesh sir எழுதிருக்க, I'm a consistent leader following 3 into 3 into 3 activation formula. By doing that, I'm earning so and so. இந்த ஐடென்டிட்டி மாறினா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடென்டிட்டி மாறினா மட்டும்தான் ஃபார் ஷோர் உங்களுக்கு வெளியே மாறும். இந்த ஐடென்டிட்டி உள்ள மாறலன்னா ஃபார் ஷூர் இது மாறவே மாறாது. ஓகே, ஐடென்டிட்டி ஷிஃப்ட் இருந்தா மட்டும் தான் வரும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் வந்து எக்ஸாம் எழுத போயிருப்போம். ஓகேங்களா, எக்ஸாம் எழுதும் போது என்ன மண்ணில் நிறைய பேர் இன்னைக்கு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணல, நல்லா படிக்கல, நல்ல மார்க் வருமோன்னு தெரியல, ஃபெயில் ஆயிடணும் அப்படின்னு டவுட்ல போறவன் ஃபார் ஷூர் ஃபெயில் ஆயிடுவான். ஓகே, இன்னைக்கு எக்ஸாம்ல என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறவன் டெஃபினட்டா ஒரு பெஸ்டான மார்க் வாங்குவான். அந்த ஒரு ஐடென்டிட்டி தாட் ப்ராசஸ் ஒரு சின்ன ஷிஃப்ட் நடக்குதுங்களா, அந்த ஒரு ஷிஃப்ட் தான் இங்க நம்ம பாக்குறோம். அந்த ஷிஃப்ட் மாறுச்சுன்னா அந்த மூமெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும்.
இந்த ஷிஃப்ட் ஆகலைன்னா ஃபார் ஷூர் அந்த மூமெண்டம் கிரியேட் ஆகாது. இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஓகே, எக்ஸலண்ட் செந்தில் சார், எக்ஸலண்ட் பிளஸிங், அன்லிமிட்டட் பிளஸிங் இருக்கு. சாரி உங்க பேர் தெரியல. அண்ட் ஆல்சோ யூ கேன் ஆட் தட் இன்கம் அட் த எண்ட். ஓகே, சந்தான கிருஷ்ணன் சார் அழகா இருக்காரு. ஐ எம் கன்சிஸ்டன்ட் லீடர் ஃபாலோயிங் 3 earning 50K per month. எக்ஸலண்ட் சார். அந்த ஃபர்ஸ்ட் அந்த கன்சிஸ்டன்ட் லீடர்னு அந்த ஒரு வேர்டு தான், அந்த ஒரு சென்டென்ஸ் தான் அந்த பவர் கொடுக்கும். சூப்பர். ஓகே, ஓகே நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இத ஒரு கமிட்மெண்டா கொண்டு வரணும். ஓகேங்களா? எத்தனை பேரு அடுத்த ஒரு 30 days நீங்க சொன்ன மாதிரி, ஓகேங்களா, நான் 3 நியூ ப்ராஸ்பெக்ட் பார்ப்பேன், 3 புதுசான பீப்புளுக்கு ப்ராடக்ட் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், 3 பேரை ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த கமிட்மெண்ட்டை நெக்ஸ்ட் 30 days, ஓகேங்களா, ஒரு நாள் கூட விடாம நோ ஜீரோ டேஸ் அப்படின்னு பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. அப்படி பண்றதுக்கு ரெடியா இருந்தா ஜஸ்ட் டைப் நோ ஜீரோ டேஸ் இன் த சாட் பாக்ஸ். நோ ஜீரோ டேஸ் இன் த சாட் பாக்ஸ். நோ ஜீரோ டேஸ். அடுத்த 30 நாள் 3 நியூ ப்ராஸ்பெக்ட், 3 ஃபாலோ அப், 3 பீப்புளுக்கு ப்ராடக்ட் எக்ஸ்போஸ் பண்றது, ப்ராடக்ட் பத்தி சொல்றது. ஓகே, excellent. Thank you all. Thank you so much. Thank you Karthikeyan sir, thank you Sunil sir, thank you Blessing, thank you Sandhanageshn sir, thank you Susil sir, thank you so much. Okay, so கிரியேட் ஆகணும், இந்த இன்கம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூமெண்ட்ல, ஓகே, இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ண முடிஞ்சா உங்க மொபைல் போன் இருந்தா உங்களை ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வச்சுக்கோங்க. 30 days கழிச்சு இந்த செல்ஃபியை பாருங்க. இந்த பர்சனாலிட்டி இப்போ இந்த ஐடென்டிட்டியா மாறுக்கான்றத வந்து நீங்களே பார்த்து ஒரு ரெஃப்ளெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரைட் நவ் இந்த டெய்லி மூமெண்ட்டை நீங்க பில்ட் பண்ணணும்னா ஃபார் ஷோர் இந்த 3x3 நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த 3x3 நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஃபார் ஷோர் உங்களால வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த 30 நாள் ஒரு நாள் கூட கேப் இல்லாம 3 ப்ராஸ்பெக்ட பாக்குறது, 3 பேருக்கு ப்ராடக்ட் எக்ஸ்போஸ் பண்றது, 3 பேருக்கு விஷயத்த ஆல்ரெடி கொடுத்த விஷயத்த ஃபாலோ பண்றது. இதை நீங்க பண்ணீங்கன்னா ஃபார் ஷோர் அந்த சேஞ்ச் நடக்கும். அதே மாதிரி நீங்க எழுதி பண்ணுங்க ஸ்டேட்மெண்ட், ஐ எம் கன்சிஸ்டன்ட் லீடர். இந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள அடிக்கடி சொல்லுங்க. ஏன்னா நம்ம மத்தவங்களோட பேசுவோம், நம்மளோட பேச ரொம்ப அதிகம். நம்மளோட பேசும்போது அந்த விஷயங்கள் மாறும். ஓகே, அதனால வந்து உங்ககிட்ட நீங்க பேசும்போது ஐ எம் கன்சிஸ்டன்ட் லீடர், ஐ எம் பெஸ்ட் ஃப்ளைவெல்னஸ் லீடர், அந்த ஒரு ஐடென்டி ஷிஃப்ட்டை கொண்டு வாங்க. அது ஷிஃப்ட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்கம் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்க டீமை பில்ட் பண்ணுவீங்க. உங்க டீமுக்கு நீங்க ஒரு லீட் பை எக்ஸாம்பிளா ஒரு லீடரா இருப்பீங்க. ஓகே, லாஸ்டா ஒரு குரல் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்ந்துவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே, ஒரு குளத்துல, ஓகேங்களா, அந்த தண்ணியோட அளவுக்கு தான் அந்த தாமரை வளர்ந்துருக்கும். அதே மாதிரி உங்களோட சக்சஸ் உங்க முயற்சியை பொறுத்துதான் உங்க சக்சஸ் இருக்கும். உங்க முயற்சி பெருசா இருந்ததுன்னா பெரிய சக்சஸ், உங்க முயற்சி கம்மியா இருந்ததுன்னா கம்மியான சக்சஸ். ஓகே, சோ இந்த மூமெண்டம் அப்படியே கேரி அவுட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் ஓவர் டு சக்திவேல் சார் அண்ட் சுசில் சார். தேங்க்ஸ் லாட். எக்ஸலண்ட் பிரசன்டேஷன் எஸ்சிகே சார். இன்னைக்கு தேங்க்யூ சுசில் சார். நீங்க கொடுத்த இந்த மொமெண்டம் பில்டிங் சிஸ்டம் என்று கொடுத்த ஒரு டீப் தாட். அதாவது நம்ம அனைவரும் இன்னைக்கு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இதை ஒரு ஃபோக்கஸ்டா எப்படி ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்ட் மூலமாக நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைவதற்கான ஒரு பாதையை மிக தெளிவாகவும் எளிமையாகவும் ப்ராக்டிக்கலாக நம்ம செய்யக்கூடிய விஷயத்த அப்படி எடுத்து ஒரு ஜூஸாக கொடுத்துட்டீங்க. இது நிச்சயமாக இந்த காலை வேளையில் எங்களுக்கு அனைவருக்கும் கிடைத்த ஒரு பெரிய
வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். ஸோ நிச்சயமாக ஐ திங்க் யூ மேட் அவர் மார்னிங் ஸ்பெஷல் அண்ட் டெஃபினெட்லி we will follow this 3 into 3 into 3 formula and shift our identity, and by end of this 30 days you will see a major momentum happening right from today in our Synergy team. So thank you so much on behalf of the team. தேங்க்யூ சுஜித் சார். இதுல ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ண நினைக்கிறேன். இந்த 30 டேஸ் இந்த ஒரு சேலஞ்சை பண்ணும்போது என்னன்னா வந்து like நிறைய பேர் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லைக் வி கெட் அப் என்னன்னா எல்ட் அப் வித் அவர் ஒர்க், டே டு டே ஒர்க். இன்னைக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இந்த விஷயம் எடுத்துட்டேன், எத்தனை பேர் சீரியஸா சின்சியரா போய் ஃபாலோ பண்ணுவாங்கிறது எப்பவுமே ஒரு கொஸ்டின் மார்க். மைட் பி வந்து இந்த அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து மைட் பி ஒரு குரூப்ல நீங்க ஆல்ரெடி இருக்கீங்கன்னா அந்த குரூப்ல வந்து யார் ஃபாலோ பண்றீங்களோ அந்த விஷயத்த வந்து டெய்லி நீங்க அதை ஒரு மெசேஜா போட்டீங்கன்னா அது மற்றவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி அவங்களும் பண்ற அளவுக்கு கொண்டு வரும். அந்த விஷயம் பண்ண முடிஞ்சீங்கன்னா ரொம்ப 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 இதோட லேர்னிங்கோட ரிசல்ட்டை பார்க்க முடியும். And that's it, sir. Thank you. You can ask few people feedback and Yes, sir. Sushil, sir. Yes, sir. Over to Shaktivel, sir. Thank you, sir. Thank you. Thank you, Mr. Sushil, sir. Sir, voice clear ಆಯ್ತಾ? Clear Clear ಆಯ್ತು. ಆಯ್ತು. Thank you, sir. Thank you. Thank you. Lead us last 2 minutes. Thanks, Mr. HGK. Today, உண்மையிலே இந்த டேக் வந்து வெரி வெரி சூப்பரான பாயிண்ட், எக்ஸலன்ட் பாயிண்ட் ஆக்சுவலி. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து என்னன்னா இந்த லேர்ன் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதை வந்து செயல்படுத்தினாதான் அதுக்கு வந்து வேல்யூ. ஓகே, செயல்படுத்துறதுக்கு ஆக்ஷன்ல கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா we need to have a accountability partner. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வந்து ஒரு பர்சனா இருக்கலாம் இல்ல சிஸ்டமா இருக்கலாம். அந்த அடிப்படையில நம்ம கிட்ட ஃப்ளை வெல்னஸ் கோர் டீம்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இன்னிலிருந்து எவ்ரிடே ஈவினிங் இந்த 333 ஃபார்முலாவை நம்ம எல்லாரும் அப்ளை பண்ண போறோம். ஒரு ஸ்ட்ராங் ரெக்வஸ்ட். இது வந்து இதை நீங்க வந்து ஒரு கடமைக்கு செய்யாம இதை உங்களுடைய உணர்வு பூர்வமா இன்னைக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு போடும்போது ஒண்ணு நீங்க கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து ப்ரூவன் தியரி. இதுல வந்து மாற்றி மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்க போவீங்க. அதனால இதை வந்து நம்ம வந்து ஒரு நைட் வந்து டைம் வச்சுக்கலாம். 8:30 எவ்ரிடே ஈவினிங் நம்மளுடைய ஃப்ளை கோர் டீமோட லிங்க் ஒன்று இன்னொரு வாட்டி எல்லா கேப்டன்ஸுக்கும் அனுப்பிச்சு விடுறேன். அதை உங்க டீம்ல அனுப்பிச்சு விட்டுட்டு அதுல வந்து ஒன்லி ஃபார் இந்த 333 ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணி டெய்லி ஒரு போஸ்ட் போட போறோம். 333 ஃபார்முலா இன்னைக்கு என்ன பண்ண அவ்வளவுதான் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து தயவு செஞ்சு எல்லாரும் அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது ஓகேவா எல்லாருக்கும்? பண்ணலாமா சார்? Yes, sir. Definitely we will start doing it. இதுக்கு ஒரு இன்சார்ஜ் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணலாம் சார். நம்மளுடைய டீம்ல இருந்து இப்போதைக்கு இந்த இதுல ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு ஆட்டிடியூட் பிளஸ் பிஹேவியர் ஈக்குவல் டு ஆக்ஷன். ஓகே, இதுக்கு நம்ம யாராவது ஒரு இன்சார்ஜ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து கோஆர்டினேட்டர் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து 8:30க்கு ரிமைண்டர் மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்புற மாதிரி நம்ம குரூப்ல போட்டலாம். அதை வந்து நம்ம வந்து இன்னொரு 1 ஹவர்ல நம்ம யாருக்கு இதுக்கு ஒரு கரெக்டான பர்சன்றது ஐடென்டிஃபை பண்ணி எவ்ரிடே ஈவினிங் 8:30க்கு எல்லாரும் உங்க மொபைல் அலாரம் செட் பண்ணுங்க. தயவு செஞ்சு அலாரம் அடிச்ச உடனே இந்த குரூப்ல நீங்க மெசேஜ் போட போறீங்க. ஓகே, இன்னைக்கு மை 333 என்ன அப்படின்னு போடுங்க. அது வந்து சின்ன சின்ன நல்ல நல்ல ஹாபிட்ஸ் வந்து உங்களை நம்ம மாத்தி விடும். ஓகே, உங்களுக்குள்ள ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களை பார்த்து நிறைய லீடர்ஸ் கிரியேட் ஆவாங்க. அதனால இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போறோம்னா அது யாரும் யூஸ் கிடையாது. ஆனா இது அப்ளை பண்ண மட்டும்தான் ரிசல்ட். அப்ளைன்னு என்ன, இப்போ இந்த மொபைல் இப்ப பாக்குற எல்லாரும் தயவு செஞ்சு உங்க மொபைல் எடுங்களா அப்படியே கையோட. ஒரு 30 செகண்ட் டைம் ஆனா பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 நிமிஷம் மீட்டிங் முடிச்சிடலாம். மொபைல் எடுங்க, அலாரம் போங்க. எவ்ரிடே ஈவினிங் 8:30 அலாரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. அலாரம் 8:30 333 போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. 333 போஸ்ட் அப்படின்னு போட்டா போதும். அலாரம் அடிச்ச உடனே தயவு செஞ்சு உங்களுடைய அந்த குரூப்ல போட்டுருங்க. இதுக்கு ஒரு அக்கௌண்டபிள் பார்ட்னரா யாராவது ஒருத்தர் ரிமைண்டிங் போடுவாரு. அவர் வந்து ரிமைண்ட் கூட பண்ணுவாரு. ஆல் தி கேப்டன்ஸுக்கும் ஒயிட் கேப்டனுக்கும் மேபி ஃபோன் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் ஒருத்தர் நம்ம இன்னைக்கு அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்றதால என்ன ஆகும்னா நம்ம சில நேரங்களில் தோல்வா இருக்கும்போது கூட நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம கரெக்டான ஒரு சினர்ஜி டீமோட நம்ம நாலேஜ் எடுத்து நம்ம எல்லாருக்கும் வந்து 2 விஷயம் தான் சார். முதல் விஷயம் நல்ல ரிலேஷன்ஷிப். நம்ம சங்கரேசன் பாலு சொல்ல போனா லவ் பண்ண வந்திருக்கோம். ரெண்டாவது
நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம சக ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு வரதுக்கும் செட் பண்றோம். 3வது ஏர்னிங் 2 வருஷத்துல பைனான்சியல் ஃப்ரீடம் செட்டில் ஆயிடணும். அவ்வளவுதான். ஒரு 25 கோடி ரூபாய் எடுத்துட்டு எல்லாரும் செட்டில் ஆயிடணும். 5 கோடி ரூபாய் எடுத்து செட்டில் ஆயிடணும். 2 கோடி ரூபாய் எடுத்து செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, அது ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். ஸோ 3வது பாட்டை தள்ளி வச்சிருங்க. அந்த மணி மேட்டர் தள்ளி வைங்க, அது தானே வரும். முதல் 2 மேட்டர் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோங்க, அது கண்டிப்பா நடக்கும். ஸோ வித் த குட் நோட், இன்னைக்கு ஒரு மீட்டிங் சின்ன 2 அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு வந்து மூணாறுல வந்து டிஓ நடக்குது. இப்போ மணி ஆல்மோஸ்ட் 7:49. ஒரு டீ சாப்பிட்டு டைம் கிடைச்சதுன்னா ஒரு 1 ஹவர்ல அந்த ஏரியால உங்களுக்கு கான்டாக்ட் பேர் இருந்துச்சுன்னா அந்த மீட்டிங் வர வைங்க. போஸ்ட் குரூப்ல இருக்க எடுத்துக்கோங்க, என் நம்பரை கொடுத்து வர சொல்லுங்க, நான் பர்சனலா மீட் பண்றேன். ஸோ மூணாறுல நம்ம மணி மாஸ்டர் டீம் மூலியமாக அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க. கிரேட் எஃபர்ட் மணி மாஸ்டர் துரை சார், சங்கரேஸ்வரன், ராஜன் சார், செல்வம் அண்ட் வெங்கடேஷன் சார், இவங்களோட எஃபோர்ட்ல வேன் கொண்டு போய் வந்து அங்க வராங்க. அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு நல்லா பண்றாங்க. இன்ஃபேக்ட் மணி மாஸ்டரோட கேப்டன் சென்னையில இருந்து அங்க மூணாறுல இது கிடைக்கல, என்னது இது ப்ரொஜெக்ட் இல்ல, சென்னையில இருந்து நேற்று எதிர்த்து கிளம்பி இருக்காரு. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து இந்த சப்போர்ட்லாம் வேற எங்க கிடைக்கும்? நம்ம லீடருக்கு எதுக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது தர போறோமா என்ன? ஆனா சென்னையில இருந்து எடுத்து போறாரு அவரு. ஸோ ரியலி கிரேட். ஸோ இதுதான், ஒருத்தர் யாரும் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிறைய வந்து சேரும். இது ட்ரூத், இது காலத்தின் கட்டாயம், யாராவது மாற்ற முடியாது. அதனால மூணாருக்கு உங்களுக்கு யாராவது கனெக்ட் இருந்தா உங்களுடைய அக்கௌண்ட்டை, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரை அங்க நீங்க ஓபன் பண்றதுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மெசேஜ் நம்பர் 1. அனௌன்ஸ்மெண்ட் 2, வர 7ஆம் தேதி சென்னையில வந்து நம்ம பிரின்ஸ் சார் தலைமையில ஒன்லி ஃபார் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன், இவங்க வந்து மேண்டரி. ஒவ்வொரு டீம்லயும் வந்து 1 or 2 அப்சர்வர் வர வைக்கலாம். அப்சர்வர்னா தே கேன் லேர்ன் சம்திங். அங்க மிஸ்டர் எஜிகே இன்வைட் பண்ண போறோம். அண்ட் சர்ப்ரைசிங்லி இங்க ஆல்மோஸ்ட் உள்ள எல்லாம் லீடர் இருந்ததெல்லாம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வி ஆர் டாக்கிங் டு டாப் மேனேஜ்மெண்ட். நம்ம கம்பெனியோட சிஇஓவும் அங்க வர வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னைக்கு அது கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும், இன்னைக்கு நாளைக்குள்ளார. அதனால March 7th நடக்க போற மீட்டிங் வந்து பெரிய இம்பாக்ட் கொடுக்க போது. எல்லாருடைய லீடர் இப்ப லாஸ்ட் 3 மாசம் உள்ள வந்திருக்கல, இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மேலதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இதுல யாரெல்லாம் வந்து சீரியஸா பண்றோம்னு நினைக்கிறவங்களோ, ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும், நான் செட்டில் ஆகணும், அதிகபட்சம் 18 மாசம், அதிகபட்சம் 18 மாசத்துல உங்களுடைய இலக்கை அடையிற மாதிரி சில ஃபார்முலாலாம் செட் பண்ணிட்டு இருக்கோம் பேக் எண்ட்ல. நீங்களே பாப்பீங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் போங்க, நம்ம ஃபிளைவெல்ஸ் ஃபேஸ்புக் போய் பாருங்க, யூடியூப் பாருங்க. லாஸ்ட் 90 நாள்ல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க. அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து நிறைய ப்ராடக்ட் கம்பெனி உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம என்னவா இருக்கணும்? சாதாரணமா இருக்கக்கூடாது, வெறித்தனமா இருக்கணும். நெக்ஸ்ட் 18 மந்த்துக்குள்ளார செம்மையா செட் பண்ண போறோம். அதெல்லாம் 7th அன்னைக்கு நடக்க போற மீட்டிங். உங்களுடைய இன்கேஸ் கேப்டன் இல்லாதவங்க எல்லாருக்கும் அலோடு கிடையாது, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்க வேணாம். ஒன்லி ஃபார் கேப்டன், வைஸ் கேப்டன். சீட் வந்து ஒன்லி 30 சீட் தான், 30 சீட் மட்டும் தான் அலோடு. உங்களுக்கு யாராவது சார் நான் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னீங்கன்னாக்கா, கேப்டனுக்கு வைஸ் கேப்டனுக்கு வந்து மீட்டிங் ஃபீல் ஒன்று இருக்கு. அப்சர்வருக்கு வந்து கம்மி தான். அப்சர்வருக்கு வந்து அவ்வளவு ஃபீஸ் வைக்க போறது கிடையாது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதை வந்து உங்க கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லி உங்க சீட்டை வந்து அலாட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள அது ஃபைனல் கொண்டு முடிச்சிருவோம். ஸோ இது இவ்வளவுதான் இன்னைக்கான அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வீக் எம்சிசி மெட்டா வீக் 8ல வந்து சம பிரம்மாண்டமான நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். நிறைய வாரம் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும். அடுத்த வாரத்துக்கு யாரும் மிஸ் பண்ண வேணாம். மேக்சிமம் இந்த ட்ரைனிங் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜை கொடுத்து யூஸ்ஃபுல்லா இருங்க. மேபி லாஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் தூங்கி இருப்பாங்கல்ல, அந்த தூக்கத்தை ஒரு 1/2 hour எடுத்து வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு புது விஷயம் கத்திருப்பாங்க, ஒரு புது ஃபார்முலா கத்திருப்பாங்க, மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். பட் வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து இடம் கொடுக்கணும். நம்ம லேர்னிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட கோலை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். லேர்னிங் இஸ் ஏர்னிங். அதுதான் என்னோட குரு எனக்கு கற்றுக் கொடுத்தது. நம்ம சாகர வரல லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம். அதே நம்ம மகிழ்ச்சி கொடுக்கும், மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி மகிழ்ச்சியான ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்கும். அதனால அதை எடுத்துக்கொண்டு சொல்லி இன்றைய நாள் சூப்பரா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் மீட் பண்ணோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you all. Thank you so much.